லவ் டுடேவோட ஒரு 100 மடங்கு நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது. டிராகன் மூவி தான் வந்திருந்தோம், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருந்தோம். லவ் டுடேவோட ஒரு 100 மடங்கு நல்லா இருக்கு. ஆமாம், ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு என்ஜாயபுளாக போகுது. அதாவது அந்த கான்செப்டே செம்ம கான்செப்ட். இது வந்து யோசிக்கவே நம்மளுக்கு ஒரு மாதிரி தோணும், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு. ஆனால் செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இது ரொம்ப நாள் கழிச்சு. இப்போ ரீசெண்ட் படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் அடிக்கும். ஆனால் இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் தான் வேறு லெவலில் இருந்தது. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் 100%, செகண்ட் ஹாஃப் 200% இருந்தது. செம்ம என்ஜாய்மெண்ட்டு, எல்லாத்தையும் மறந்து உட்காரலாம், அந்தளவுக்கு பக்காவாக இருந்தது. காமெடிலாம் வேறு லெவல். அதாவது விஜய் சித்தும் ஹர்ஷத்தும் சேர்ற டைம்லாம் தேட்டரே பிளாஸ்ட் ஆகுது. செம்மையாக இருந்தது படம், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் வந்து ரங்கநாதன் தான் தமிழ் சினிமா, கண்டிப்பாக பிரதீப் தான். அந்த அளவுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஆமாம், இது கண்டிப்பாக 10/10 தான். இது நெக்ஸ்ட்டு அவரோட ஒர்க்கு எஸ்டிஆர் கூட எப்படி இருக்கும்னு டைரக்டர் தான் பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் வெயிட். படம் ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. போன இதோட இது கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. மிஷ்கின் நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காரு. சாங்குமே லேக் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தாக போகுது, மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே தான், அது எல்லாமே நல்லா இருக்கு. சாங்ஸ் ஓகே தான், அந்தளவுக்கு இல்லை. விஜய் சித்து நல்லா பண்ணியிருக்காரு. காமெடி நல்லா. புரியல, ரேட்டிங்கா 6 கொடுக்கலாம். கம்பேர் பண்ணும்போது ஓகே தான். தேங்க்யூ. எப்பயும் போல அவரு போன படத்தோட இந்த படம் நல்லா பண்ணியிருக்கு. அதை விட 2 டைம்ஸ் நல்லா இருக்கு. இல்ல 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 நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்க ஆஸ் யூஷுவல் லவ் டுடேல நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அது இல்ல, அது வேற இது வேற இது வேற. ஆமா, இல்லை மிஸ்கின் சார் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜ். இதில் இவங்க பண்ணியிருக்காங்க, அவங்க பண்ணியிருக்காங்க, இல்லை பவர் எல்லாருமே இவங்க கொடுத்த ரோல் நல்லா பண்ணிருக்காங்க. படம் ஓவராலாகவே நல்லா டெலிவர் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஃபன் டு வாட்ச் இன் த தியேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படி கேட்குறீங்களா? இல்லை, ஓவரால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற மாதிரி போகும், செகண்ட் ஹாஃப் ஸ்டோரி வேற மாதிரி போகும். ஸோ அந்த ஸ்டைல்ல அது நல்லா இருக்கு, இதுல ஓவராலாவே நல்லா இருக்கு. ஆமா, இல்ல இல்ல பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். டுவர்ட்ஸ் யூத். ஓகே, நீங்கள் வந்து 50 ஏஜஸ் பீப்புள் அந்த மாதிரி கேட்குறீங்க. இது மூவி பார்க்கலாமா, சீன்ஸ் வந்து பார்க்கலாம். பட் கதை மோஸ்ட்லி காலேஜ் சுற்றி நடக்கிறதுனால அந்த படம் யார் ஆக்டர் பொறுத்தே நீங்கள் எந்த மாதிரி ஆடியன்ஸ் வருவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவீங்களான்னு கேட்குறீங்க. ஃபேமிலி பார்க்கலாமான்னு கேட்குறாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸா. இட்ஸ் a good movie to watch in theaters. ஸோ ரேட்டிங்னா ஓவராலாக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துக்கு நெகட்டிவ்னு எதுவும் சொல்ல முடியல, எதுவுமே இல்லை. இல்லை, நல்லா இருக்கு மூவி. டான்ற மாதிரி இல்லை, அந்த காலேஜ் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் காலேஜில் அந்த அரியர்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லை, அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு குட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க இந்த ஜென்ரேஷனுக்கு. ஓகே, ட்ரெய்லரில் வந்து படிக்காமல் கெத்த சுற்றுறதுலாம் ரொமான்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு குட் மெசேஜ் தான் இப்போ சொல்லியிருக்காங்க. படிக்காமல் சுற்றுறது வந்து ஒரு கெத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு குட் மெசேஜாக இந்த படத்தில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங் அப்படி இருந்தது. ஆக்டிங் எல்லாமே செம்மையாக இருக்கும். தனுஷ் ரிசம்பிள் பண்றாருங்கிற ஒரு நிறைய ஸ்க்ரீன் ப்ரெசென்ட்ல வந்து ஃபுல் தனுஷை தான் பார்த்த மாதிரி இருந்தது. ஓகே, அவரோட ஆக்டிங் தனுஷ் அந்த மாதிரி தான் டக்குன்னு வந்துட்டு போகுது நிறைய ஒரு ஸ்க்ரீன் பிளேல. ஓகே, மியூசிக் வைஸ் எப்படி இருக்கு? மியூசிக் எல்லாமே நல்லா தான் இருக்கு. படத்துல எதுவும் லேக்லாம் எதுவுமே கிடையாது, இன்ட்ரெஸ்டிங்காக போகுது படம். பிடிச்ச சீன் ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க, அந்த சீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. எதுவுமே நம்ம டிராபேக்கே சொல்ல முடியல. படம் வந்தோம்னா ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகலாம். படத்தில் ஃபன் எலிமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்ததுலேருந்து லாஸ்ட் வரைக்குமே ஃபுல்லாக ஃபன்னாக தான் போகுது. எதுவுமே வந்து அவ்வளோ எமோஷன்ஸும் இருக்கு, ஃபன்னும் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கு, எல்லாமே இருக்கு இந்த மூவில. தாராளமாக வந்து பார்க்கலாம். சித்து அர்ஷத்லாம் வந்து நல்லா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்ல காம்பினேஷன் நல்லா இருக்கு இந்த மூவில. தாராளமாக அவங்களோட ஃபேன்ஸ் யாருன்னா நல்லா வந்து பார்க்கலாம். ஆமாம், லாஸ்ட் வச்சிருக்காங்க, படம் பாருங்க உங்களுக்கே புரியும். நல்லா இருக்குங்க, உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபன் அல்டிமேட்டாக இருக்குது. அர்ஷத் கான் அண்டு விஜய் சித்து வந்துட்டு
அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு அர்ஷத் கான் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே லைக் லவ் டுடேல வந்துட்டு அவரோட ஆக்டிங் ஃபுல்லா வந்துட்டு தனுஷ் சார் ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கு. சோ இத எப்படி பிரதீபா தான் இருக்காரா இல்ல தனுஷ் அவரோட ரிசம்பிள் சங்கன்னு வருது? இது வந்து 2K கிட்ஸுக்கு பிடிச்சவராக தான் இருக்காரு கண்டிப்பாக. இது பிரதீப்போ சாரி இது தனுஷ் சாரோ சிம்பு அப்படி யாருமே நான் கம்பேர் பண்ண முடியாது. 2K கிட்ஸ் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு பிரதீப். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் மூலியமாக பிரதீப் ரங்கநாதன் ஒரு பெரிய விஷயம் பண்ணுறாரு. அவருக்கு பெரிய ஃப்யூச்சர் ஒன்று நோக்கி போயிட்டுருக்காரு. நான் விஜய் சேது அந்த விளாக்லையும் பார்த்தேன், ரொம்ப சைலண்ட்டாக அவர் இருந்தார். நான் பார்த்தேன், அதுக்கு பின்னாடி வந்து இங்கே அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸு. அவர் பெரிய ஆளாக வருவாப்புல கண்டிப்பாக. அது அதுலயே வந்துட்டு ஒரு ஃபீமேல் சர்ப்ரைஸ் கேமியோ இருக்கு அப்படி சொல்லிருந்தாங்க. அத ரிவீல் பண்ணிருக்காங்கல, சர்ப்ரைஸான கேமியோ தானா? அதை நான் கேமியோ செம்மையாக இருக்குங்க. இந்த சீனுக்கெலாம் கிளாப் வந்து தேட்டர் செம்ம வைபாக இருந்துச்சு. ஒரு கேமியோனே சொல்லலாம் அது. ஆனால் ஆல்மோஸ்ட் முன்னாடி தெரிஞ்சிருச்சு அது கேமியோ வருவாங்கன்னு. பட் இருந்தாலும் செம்ம கிளாப் அதுக்கு. 10 out of 10 கொடுக்கலாங்க, குறைக்கவே முடியாதுங்க. ஏன்னா படம் ஸ்டார்ட் பண்ணி எழுத்து போட ஆரம்பித்ததுலேருந்து கடைசி அந்த டைரக்டர் அந்த கடைசி அந்த போர்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து வெளியில் போக விடலை அந்த படம். ஸோ டிராகன் படம் மைண்ட் வெளியில் போக விடலை, ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளே உட்கார வச்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து ரேட்டிங்கை குறைக்கவே முடியாது. 10 out of 10 ஃபன்னாக இருக்கும். யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்கலாம். ஃபேமிலிஸும் வந்து கண்டிப்பாக சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் வீக்கெண்டில். ஒரு சூப்பரான ஒர்த்தபிள் மூவி இந்த வாரம். ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்குது ப்ரோ. எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்னா அஸ்வத்தோட ரைட்டிங் மட்டும்தான். ரொம்ப நல்லா இருக்குது. ஓமை கடவுளை படம் பார்த்துருப்போம், ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். இந்த படம் ஃபீல் குட் மூவியும் தாண்டி ஒரு விஷயம் சொல்ல வரோம்ன்ற ஒரு ஒப்பீனியன் வந்து கொடுத்துருக்காரு. அவர் எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. அந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி கேரக்டர் இப்படி தான் இருக்க போகுதுன்ற ஒரு டெஃபினிஷனும் அழகாக கொடுத்துருக்காருன்ற போது அதனாலே இந்த படம் பிளாக் பஸ்ட் ஆகிறதுக்கு பெரிய வாய்ப்பாக இருக்கும். சித்துவோட இருக்கட்டும் சரி, ஹர்ஷத்தோட இருக்கட்டும் சரி, ஆடியோ லான்ச்சில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஹர்ஷத் கொடுத்துருந்தாரு. நான் ஹர்ஷத் கொடுத்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவர் வளர்ச்சிக்கான ஒரு கேரக்டராக இருக்குன்ற மாதிரி சொன்னார். நம்ம சந்தானம் சாரை வந்து முதல்ல ஒரு படம் பார்த்துருப்போம், ஒரு கவுண்டர் அடித்து ஜாலியாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஹர்ஷத்தை வந்து பார்க்க முடியுது. ஒரு காமெடியனாக வந்து படத்தை ஹர்ஷத் பார்க்க முடியுது. இதுதான் நம்ம ஹர்ஷத் அப்படின்ற மாதிரி இருக்குது. பிரதீப்போட ஆக்டிங் வந்து நம்ம பக்கத்து வீட்டு பையன், நம்ம கூடயே பழகிற பையன், அவன் நடித்து படம் பார்த்தா எப்படி இருக்குன்ற ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் நம்ம வந்து பிரதீப் பார்க்க முடியுது. லவ் டுடேல ஒரு செட் ஆஃப் மேனரிசம் ஒன்று இருக்கும். அந்த மேனரிசம் வந்து இந்த படத்துலையும் நம்ம ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது இருக்குது. அதுக்கப்புறம் தெரியுது அவரோட மேனரிசமே இதுதான் அப்படின்ற மாதிரி. பிரதீப் மாதிரி ஒரு ஆக்டர் தமிழ் சினிமாவில் இதுக்கப்புறம் நம்ம கிடைக்கிறது ரொம்ப வரம். எஸ்கே மாதிரி கேரக்டர்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம், எஸ்கே நான் நிறைய செலிப்ரேட் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் பிரதீப் ஒரு பெரிய ஆக்டராக வர போகிறாரு தமிழ் சினிமாவில். ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வீட்டு பையன் கூட சேர்ந்து நடித்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். அது ரொம்ப நல்லா இருக்குது. லவ் எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, லவ் ஃபெயிலியர் எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, 2 ஹீரோயின்ஸ் இருக்கிறாங்க. அது வந்து சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சீன் ஒன்று இருக்கும், ப்ரீ கிளைமேக்ஸ் சீன் மாதிரி ஒன்று இருக்கும். அனுபவாவையும் செகண்ட் ஹீரோயின் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, பட் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அதுதான் எக்ஸ் கேரக்டர் ஒரு தனியாக ஒரு கேரக்டர் டிஃபைன் பண்ணி நம்ம லைஃப் பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ் கேரக்டர் எப்படி இருக்குன்ற ஒரு விஷயம், எப்படி இருக்கணுன்ற விஷயத்தையும் சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. ஒரு செகண்ட் யோசனை வரும், ஏன் இந்த சீன் வைக்காமல் இருந்திருக்கலாம், படத்தை முடிச்சுக்கலான்றது. அதுக்கு ஒரு காரணம் ஆன்டி கிளைமேக்ஸில் ஒன்று இருக்குது. ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ ஒன்று இருக்குது. பாருங்கள், ஒரு யூனிவர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. பிரதீப்போட யூனிவர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக படத்தை தேர்ந்து பாருங்கள். எல்லாருமே ட்ரெய்லர் பார்த்து நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் மூவியை விட செகண்ட் மூவியில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது ஸ்க்ரீனில் பார்க்குறச்சு. அவரோட லுக்கில் ரிசம்பிளன்ஸ் இருக்குது. பட் எனக்கு ஆஸ் அன் ஆடியன்ஸை நான் பார்க்குறப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, அவரோட ஆக்டிங் மாதிரி தான், லைக் அவர் மாதிரி தான் அவர் இருக்காரு அப்படின்னு தான் தோணுது. ரிசம்பிளன்ஸ் இருக்குது, ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்குது. அது இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து நல்லாவே எமோஷ்னலாக நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வந்து நான் ரொம்ப கனெக்ட் ஆனாங்க. ஸோ அவங்களோட போர்ஷன்ஸ் நல்லா இருந்தது. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் 9 out of 10 கொடுப்பேன். ஆமாம் ஆமாம். ஆனால் பட் காமிக்கிறப்ப இந்த பொண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் அவங்களே தான் காமிச்சாங்க. அது சூப்பராக இருக்குங்க. அது நம்மளுக்கு ஆடியன்ஸோட ஈஸியாக கனெக்ட் ஆகுது. அவங்களெல்லாம் பார்க்குறப்போ ஒரு பெரிய ஸ்க்ரீனில் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எனக்குமே டானை வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்தது, சில சீன்ஸ் மட்டும். பட் மூவி வந்து ஓவராலாக ஒரு நல்ல ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். மிஸ்கின் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. அவர் வர்ற சீன்லாம் அடுத்து என்ன பண்ண போகிறாரு, அடுத்து யாரை மாட்டி விட போகிறாரு, அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது.
ஆஹா அந்த மாதிரிலாம் இல்லைங்க, ஃபுல்லாக ஃபன் மட்டும்தான் இருக்கு. மூவி ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருக்குமே பிடிக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். ஆமாம்.